ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல ஆடுகளின் அறிவுரை அப்படிங்கிற தலைப்புல ஒரு சிறுகதையை பார்ப்போம். ராமாயணத்துல கடைசியில ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்தது இல்ல. அதுக்கப்புறம் ராமர் நல்லாவே ஆட்சி பண்ணிட்டு வந்தார். ஒரு நாள் ராமரோட அம்மா கைகேயி ராமரை பார்த்து, ராமா, பிறவி பெருங்கடலிலே வீழ்ந்து நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். உன்னுடைய உபதேச மொழிகள் கேட்டுத்தான் நான் கரை சேரணும். அதாவது உன்னோட அறிவுரை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ராமா, கவலைப்படாதீங்கம்மா, நாளைக்கு லட்சுமணன் உங்களை அழைச்சிட்டு போய் உபதேசம் பண்ணி வைப்பான் அப்படின்னு சொன்னாராம். மறுநாள், தம்பி, நீ எனக்கு காலையிலேயே ஒரு காரியம் செய்யணும். நம்ம அம்மா கைகேயிய சரிய நதிக்கரைக்கு கூட்டு போய் அங்க இருக்கக்கூடிய ஆட்டு மந்தைகள் பக்கத்துல ஒரு முகூர்த்த நேரம் அம்மாவை உட்கார சொல்லி அந்த ஆடுகளோட சத்தத்தை கேட்கிற மாதிரி செய் அப்படின்னு மட்டும் ஆணையிட்டாராம். தம்பி லட்சுமணனும் அப்படியே அண்ணா ஆகட்டும் அப்படின்னுட்டு அம்மாவை கூட்டிட்டு போய் குதிரை வண்டியில சரிய நதிக்கரை பக்கமா கொண்டு போய், அம்மா, ராமர் அண்ணா சொன்ன மாதிரி நீங்க இங்க சற்று நேரம் ஒரு முகூர்த்த நேரம் உட்கார்ந்து இந்த ஆடுகளோட சத்தத்தை கேளுங்கம்மான்னு சொன்னாராம். அப்படியே கைகை அம்மாவும் உட்கார்ந்து அந்த ஆடுகள் சத்தத்தை கொஞ்ச நேரம் கேட்டுட்டே இருந்தாங்களாம். கொஞ்ச நேரத்துக்குலாம் சரி, கைகை முகத்துல அப்படியே ஒரு தெளிர்ச்சி, அஞ்ஞானம் நீக்கி ஞானம் வந்தது மாதிரி பார்த்தாங்களாம். லட்சுமணா, நாம இப்ப போகலாம் அப்படின்னாங்களாம். உடனே லட்சுமணனுக்கு புரியல. அம்மா, என்ன ஆயிற்று, உங்க முகத்துல அப்படி ஒரு நல்ல ஒளி தெரிகிறது அப்படின்னதுக்கு, ஆமா லட்சுமணா, எனக்கு அஞ்ஞானம் நீங்கி ஞானம் வந்துருச்சு அப்படின்னாங்களாம். நான் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமான்னு லட்சுமணன் கேட்டான். அதுக்கு, ஆடுகள்லாம் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தேன், அதுங்க போடுற சத்தத்தை நல்லா கவனிச்சேன். ஆடுகள் எல்லாருமே மே மே அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்துச்சு. மேனா எனது அப்படின்னு அர்த்தம். நாங்களெல்லாம் எனது எனதுன்னு சொன்னதுனால தான் இப்போ ஆடுகளா பிறந்து தவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ற மாதிரியே எனக்கு கேட்டது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம சுயநலமா எனது எனது அப்படிங்கிறத நிப்பாட்டணும். எனக்கு உண்மையிலேயே நல்ல தெளிச்சு வந்துருச்சு, ஞானம் வந்துருச்சு, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அரண்மனைக்கு வந்து கைகை அம்மா ராமரை சந்திச்சு, ராமா, நீ சொன்ன மாதிரியே எனக்கு இப்பொழுது ஞானம் வந்துருச்சு, நான் ரொம்ப தெளிவா இருக்கேன், நான் கரை சேர்ந்துட்டேன், ரொம்ப நன்றி அப்படின்னாங்களாம். அதுக்கு ராமர், நன்றிமா, நான் எப்படி உங்களுக்கு உபதேசம் பண்ண முடியும், அதனால தான் உங்களுக்கு நான் இந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னாங்க. இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம எல்லாருமே எனது எனது நான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுயநலமா இருக்கக்கூடாதுன்றதை தான் இந்த கதை உணர்த்துது. இன்னொரு கதையில இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களிலிருந்து விடைபெறுது மீனாட்சி சுந்தரம்.